இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 370 எழுதியவர் யார்? சி. என். கோபாலசாமி ஐயங்கார். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? டி. ராஜாராம் மோகன் ராய். பஞ்சாப் கொடுமைகள், கிலாபாத் பிரச்சனை ஆகிய 2 காரணங்களுக்காக காந்தியடிகள் எந்த இயக்கத்தை தொடங்கினார்? சி. ஒத்துழையாமை இயக்கம். அணிசேராமை என்பதை உருவாக்கியவர் யார்? பி. வி. கே. கிருஷ்ணமேனன். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஏ. ஏப்ரல் 24, 1992. அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு? டி. அமெரிக்கா. 1801 ஆண்டு சின்னமருதுவின் தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு டேஸ் என்ற பிரகடனத்தை வெளியிட்டது. திருச்சிராப்பள்ளி அறிக்கை. இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியால் ஆனது? டி. இங்கிலாந்து. இந்திய திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்ட குழு எது? ஏ. எல். எம். சிங்வி. 1920-21 மாப்ளா கழகம் நடைபெற்ற இடம் எது? பி. கேரளா. நவீன வங்காள உரையின் முன்னோடி யார்? ஏ. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இந்திய பெண்கள் சங்கம் எந்த ஆண்டு அகில இந்திய பெண்கள் மாநாட்டை நிறுவியது? டி. 1927. சுத்தி இயக்கம் என்ற எதிர்மத மாற்றம் எந்த அமைப்புடைய முக்கிய குறிப்புகள்? டி. ஆரிய சமாஜம். தீவிர தேசியவாதிகளும் மித தேசியவாதிகளும் ஒன்றாக இணைந்த காங்கிரஸ் அமர்வு? சி. லக்னோ அமர்வு. 1917 முதல் சத்தியாகிரக போராட்டத்தில் சம்பாரனை சேர்ந்த விவசாயியான டேஸ் என்பவர் காந்தியடிகளை சம்பாரானுக்கு வருகை புரியுமாறு கேட்டுக்கொண்டார். சி. ராஜ்குமார் சுக்லா. 1857 ஆண்டு புரட்சியின் போது டெல்லியை ஆண்ட எந்த கடைசி முகலாய அரசர் இந்துஸ்தானத்தின் மாமன்னராக அறிவிக்கப்பட்டார்? சி. 2ஆம் பகதூர் ஷா. சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என உறுதிபட கூறியவர்? ஏ. பெரியார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? டி. அன்னி பெசன்ட். கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்பது யாருடைய புத்தகம்? ஏ. டால்ஸ்டாய். பாளையக்காரர் முறை முதலில் எந்த பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஏ. காகதியார். இவற்றில் எது தவறானது? பி. கோல் கிளர்ச்சி. அகமதியா இயக்கம் எந்த ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டது? ஏ. 1889 மிர்சா குலாம் அகமது. ஒருவரது சொந்த நாடு என பொருள்படும் சுதேசி என்ற தத்துவத்தை 1872 பூனாவில் தொடர் சொற்பொழிவுகள் மூலம் பிரபலப்படுத்தியவர் யார்? டி. மகாதேவ் கோவிந்த ரானடே. 1916 லக்னோவில் வருட மாநாடுகளை நடத்தியதில் இடம்பெறாதது எது? டி. கிலாபாத் இயக்கம். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? பி. மதன் மோகன் மாளவியா. 1920 மொழிவாரி மாகாண காங்கிரஸ் கமிட்டிகளை அமைப்பதற்கான தீர்மானம் எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? ஏ. நாக்பூர்.
ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முதலில் முன்வைத்த பிரெஞ்சு தத்துவ ஞானி சி. மாண்டெஸ்கியூ. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு சி. 25 நாட்கள். மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது? ஏ. 52. நிதி மசோதாவை எந்த அவையில் அறிமுகப்படுத்தலாம்? டி. குடியரசுத் தலைவர்.